நம்ம வேலவன் ஸ்டோர்ல நான் பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. நீங்களும் வாங்க, கம்மி விலையில கை நிறைய வாங்கிட்டு போங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நீங்க பார்த்திருப்பீங்க, வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு ஒரு தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரதமர் மோடி பேட்டின்ற பேர்ல ஒரு ஷூட்டிங் பண்ணியிருந்தாரு. அதிலையாச்சும் உண்மையா பேசினாரா? ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்கள்னு 10 ஆண்டுகள்ல 20 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்லி இருந்தார்னா சபாஷ் போட்டு இருக்கலாம். கருப்பு பணத்தை மீட்டுட்டேன், எல்லா பேங்க் அக்கவுண்ட்லையும் 15 லட்சம் ரூபாய் போட்டுட்டேன்னு சொல்லி இருந்தா கை தட்டி இருக்கலாம். உழவர்களோட வருமானத்தை 2 மடங்கு ஆக்கிட்டேன், விலைவாசியை குறைச்சிட்டேன், நதிகளை இணைச்சிட்டேன், தமிழ்நாட்டு மீனவர்கள் கைதை தடுத்துட்டேன், பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை செயல்படுத்திட்டேன்னு சொல்லி இருந்தார்னா உள்ளபடியே வாழ்த்தி இருக்கலாம். ஆனா அந்த பேட்டியில இது எதுவும் இல்லையே. தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்கன்னு நானும் ஒவ்வொரு மேடையிலும் கேட்கிறேன். 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு செஞ்ச சிறப்பு திட்டம் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன், தொடர்ந்து கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லல. அந்த பேட்டியை முழுசா பார்த்தவங்க அது நியூஸ் டைமா இல்ல காமெடி டைமான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக்கிட்டாங்க. ஏன்னா அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கும் தனக்கு எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு ஒரு உருட்டாரு பாருங்க. பேடி எடுத்தவங்களும் ஆடி போயிட்டாங்க. மாண்புமிகு பிரதமர் அவர்களை ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேம்சந்த் சோரனை அரெஸ்ட் பண்ணாங்களே, உங்களுக்கு தெரியாதுதானா? டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாங்களே, அதுவும் தெரியாததானா? காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கில் முடக்கி உச்சநீதிமன்றத்தில் வருமான வரித்துறை பல்டி அடிச்சு வாதம் பண்ணாங்களே, அதுவும் உங்களுக்கு தெரியாது இல்லை? பாவம், உங்களுக்கு நாட்டில் ஐடி, இடி, சிபிஐ இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு தெரியாது. நாங்க நம்பிட்டோம். ஐயா பிரதமர் அவர்களே, நாங்க நம்பிட்டோம். நீங்க சொல்றதை நாங்க முழுசா நம்பிட்டோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா நாளைக்கு உங்களுக்கும் குஜராத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா நாட்டு மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் நாட்டு மக்களை தப்பு கணக்கு போடாதீங்க, மிகுந்த பணிவோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தடுத்து 2 பேரிடர்களை சந்திச்சோம். 8 மாவட்டங்கள் மோசமா பாதிக்கப்பட்டுச்சு. பாதிப்புகளை சீர் செய்யவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யவும் 37,000 கோடி ரூபாய் வேணும்னு கேட்டோம். பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு பிரதமர் ஆறுதல் சொல்லல, கேட்ட நிதியும் தரல. ஆனா என்ன சொன்னார் தெரியுமா? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அனுப்பி வச்சிருக்கிறேன், அவர் வந்து பார்த்துட்டு நிதியை ஒதுக்குவார்னு என்கிட்ட பிரதமர் மோடி சொன்னார். சொன்னபடி நிர்மலா சீதாராமன் மட்டும்தான் வந்தார், ஆனா நிதி வரல. நிதி ஒதுக்காம என்ன சொன்னாரு? நீங்க சும்மா சும்மா கேட்கறது போலாம் தர முடியாதுன்னு நக்கலா பதில் சொன்னார். அவருடைய பேச்சுக்களை பார்த்தப்போ ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சது. அம்மையார் நிர்மலா சீதாராமனை எதுக்காக நிதியமைச்சராக வச்சிருக்காங்கன்னா இது மாதிரி நக்கலா பதில் சொல்றதுக்கு தான் வச்சிருக்காங்க. மக்களுக்கு உதவி செய்யறத பிச்சைன்னு கொச்சைப்படுத்தினார் யாரு? நிதியமைச்சர் அந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிச்சைன்னு கொச்சைப்படுத்தினார்.
ஆணவ சிந்தனை கொண்டு அவங்க நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதுல 5000 கோடியே கொடுத்துட்டோம், அதுக்கு கணக்கு கொடுங்கன்னு ஏதோ கந்து வட்டிக்கார மாதிரி பேசியிருக்காங்க. அது முதல்ல ஒன்றிய அரசு கொடுத்த நிதின்னு அவரால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அது வெளிநாட்டு வங்கிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கடன். அந்த கடனையும் தமிழ்நாடு அரசு தான் திரும்ப கட்ட போகுது. மக்களுக்கு புரியணும்னு கொஞ்சம் விளக்கி சொல்றேன். பொதுவா ஏடிபி, KFW மாதிரியான வெளிநாட்டு நிதி அமைப்புகள்ல தமிழ்நாடு அரசு கடன் வாங்கினா அந்த பணம் முதல்ல ஒன்றிய அரசோட கணக்குக்கு வந்து தான் மாநில அரசுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அப்படி மாநில அரசு வாங்கின கடன் எப்படி ஒன்றிய அரசோட நிதியாகும்? அப்படி வந்த பணத்தை ஒன்றிய அரசு கொடுத்ததாக சொல்றது எப்படி நியாயம்? பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லுங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களே. ஊரை ஏமாற்ற திருக்குறள் சொல்லாம உளமாற ஒரு திருக்குறளை படிங்க. தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னை சுடும். ஒன்றிய அரசு ₹1 கூட கொடுக்காம கணக்கு கேட்குங்களே, கணக்கு மாநில அரசு நிதியிலிருந்து என் மக்களுக்காக நான் பண்ணனதுக்கு கணக்கு சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. மிக்ஜாம் புயலால் சென்னை மற்றும் 3 சுற்றுப்புற மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புக்கு 10 அரசாணைகள் வெளியிட்டு ₹2476 கோடி மேல மாநில அரசே நிவாரண உதவிகளை செஞ்சிருக்கு. மிக்ஜாம் புயலுக்கு ஒன்றிய அரசு நிதி எதுவும் கொடுக்கல. டெல்டா மாவட்டங்கள் ஏற்பட்ட பாதிப்புக்கு ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல. ராமநாதபுரம் மாவட்டத்தை வறட்சிக்கு ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல. இது எல்லாத்துக்குமே மாநில அரசு நிதியை தான் கொடுத்தோம். எதுக்குமே நிதி கொடுக்காம பிரதமர் மோடி மாதிரியே நிர்மலா சீதாராமனும் வாயாலேயே வடை சுடுறோம். மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களே, ஓட்டு கணக்கு போட்டு பொய்கள் அள்ளி வீசினா மக்கள் ஏமாந்துடுவாங்கன்னு மனக்கணக்கு போடாதீங்க. நாள் கணக்கில் தான் உங்க ஆட்சி இருக்கு. ஆணவத்தில் தப்பு கணக்கு போடாதீங்க. நான் மறுபடியும் தெளிவா சொல்றேன், நாங்க கேட்கிற நிதி NDRF என்ற தேசிய பேரிடர் நிதியிலிருந்து 37,000 கோடி ரூபாய் கொடுங்கன்னு கேட்கிறோம். அதுல செலவு செய்யாம 58,000 கோடி ரூபாயை வச்சிருக்கீங்களா? அந்த நிதியை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும்னு தான் கேட்கிறோம். அவங்க கொடுத்ததா சொல்றது பேரர் ஏற்பட்டாலும் ஏற்படவில்லை என்றும் சொன்னாலும் நமக்கு கண்டிப்பா தர வேண்டிய SDRF என்ற மாநில பேரிடர் நிதி. கரகாட்டக்காரன் ஒரு சினிமா பார்த்திருப்பீங்க நீங்க, ஃபேமஸான படம். அந்த படத்தில் ஒரு சீன் வரும், வாழைப்பழ காமெடி. அது மாதிரி அதுதான் இது, இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பார்த்தா அவங்களுக்கு நக்கலாக தான் இருக்கு. நாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு உதவிகளை பண்ணியிருக்கோம்னு ஒவ்வொரு உதவிகளை வழங்குறப்பவும் செய்தி குறிப்பா தந்து அதெல்லாம் செய்திகள்ல வந்திருக்கு. அதையெல்லாம் அம்மையார் கொஞ்சம் படிக்கணும். அதை விட்டு தமிழ்நாட்டு மக்களை பார்த்து ஏகடியும் நக்கல், நையாண்டி, கிண்டல், கேலின்னு ஆணவமா பேச வேண்டாம். ஒண்ணு மட்டும் தெளிவாயிடுச்சு,
பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு கொடுக்க உங்ககிட்ட பணம் இருக்கு, ஆனா மனம்தான் இல்லை. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சர்வாதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் நடக்கிற தேர்தல், மதவாதத்திற்கும் மதச்சார்பின்மைக்கு நடக்கிற தேர்தல், பாஜக அழைக்கக்கூடிய சமூக நீதிக்கும் சமூக நீதிக்கும் நடக்கிற தேர்தல், பாஜக தலைமையிலான சந்தர்ப்பவாத கட்சிகளுக்கும் இந்தியா என்ற கொள்கை கூட்டணிக்கு நடக்கிற தேர்தல், வெறுப்பாட்சியை அகற்றி நல்லாட்சி அமைக்க உள்ள தேர்தல்.